நடத்தும் சந்திகள். ஆனால் புல ஆசைகள் இன்னும் பூர்த்தி செய்யப்படாமலே இருக்கின்றனவே. அவற்றின் கதி என்ன? கடவுள் உங்களை ஏமாற்றக்கூடிய நிலையில் இருக்கக்கூடாது என்று வேதாந்தம் கூறுகின்றது. தீர்க்கப்படாத இச்சைகளும் பூர்த்தியாகிவிடாத சக்தியும் இவ்வுலகில் இல்லையானால் மறுபிறப்பிலாவது அடுத்த வாழ்க்கையிலாவது பலன் தந்தே தீர வேண்டும். இதுதான் விஷயம். இங்கே ஒரு கேள்வி. முன்பு ஒரு பிறவியில் நாம் இருந்தோம் என்பதும் மரணத்திற்கும் பின்னும் ஒரு மறுஜனனம் எடுக்க வேண்டும் என்பதும் உண்மையானால் பூர்வ ஜன்மாக்களை நாம் ஏன் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளவில்லை? இதற்கு வேதாந்தம் மற்றொரு கேள்வி கேட்கின்றது. ஞாபக சக்தி என்பது யாது? இதோ ராமன் உங்கள் முன் அந்நிய பாஷையில் பேசிக் கொண்டிருக்கின்றான். இந்தியாவில் ராமன் ஆங்கில பாஷையில் பேசும்போது தன் தாய் பாஷையில் ஒரு பதம் கூட அவன் ஞாபகத்தில் இருக்கிறது இல்லை. அப்படியானால் அந்த இந்திய பாஷை இல்லாமலே போய்விட்டதோ? இல்லை, அது மனத்தில் இருக்கின்றது. அராபி, பாரசீகம் அல்லது வேறு இந்திய பாஷையை ராமன் விரும்பினால் உடனே அது வந்து கூடுகின்றது. ஒரு வினாடியில் வந்து சேர்ந்துவிடும். அப்படியானால் ஞாபகம் என்பது என்ன? உங்கள் மனமாகிய ஏரி இருக்கின்றது. இந்த ஏரியில் இப்போது இந்திய பாஷைகளும் பாரசீகம், அராபிக், சமஸ்கிருதம் முதலிய பாஷைகளும் ராமனிடம் இந்த ஏரியின் அடிவாரத்தில் அடங்கி கிடக்கின்றன. ஒரு வினாடியில் அவற்றை நாம் மேலே கொண்டு வர முடியும். ஏரியை கலக்க முடியும். இந்த விஷயங்களை எல்லாம் மேலே கொண்டு வர முடியும். அதுதான் அந்த விஷயத்தை ஞாபகத்திற்கு கொண்டு வருவது. உங்களுக்கு பல விஷயங்கள் தெரியும், ஆனால் அவற்றையெல்லாம் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டிருக்கவில்லை. உங்கள் மனம் என்னும் ஏரியை கலக்கிவிட்டால் இதே நிமிஷத்தில் அவைகள் உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடும். மேல்மட்டத்திற்கு அவற்றை கொண்டு வருவதால் அவைகள் உங்கள் மூளைகளுக்கு வந்து சேர்கின்றன. அதுபோலவேதான் வேதாந்தமும் சொல்லுகிறது. உங்களுடைய அந்த பிரகிருதியாகிய ஏரியினிடம், மனசாட்சியினிடம், அறிவு என்னும் ஏரிக்குள் உங்களுடைய முற்பிறவிகளும் பூர்வ ஜன்மாக்களும் இருக்கின்றன. அவைகள் எல்லாம் இருக்கின்றன. இப்போது அடிவாரத்தில் அடங்கி கிடக்கின்றன, மேல்மட்டத்தில் இல்லை. உங்களுடைய முற்பிறவிகளை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் அது கடினமான வேலை அல்ல. ஏரியின் அடித்தளத்தை கலக்கிவிடலாம். உங்கள் அறிவந்த ஏரியின் அடிவாரத்தை கலக்கிவிடுங்கள். உங்களுக்கு எது விருப்பமோ அதை மேல்மட்டத்திற்கு கொண்டு வர முடியும். பிரியமுண்டானால் உங்கள் பூர்வ ஜன்மாக்களை கூட ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். ஆனால் அந்த முயற்சியில் செலவிடும் காலம் வீண். ஏனெனில் பரிணாம அபிவிருத்தியாக வேண்டிய விதிப்படி நீங்கள் முன்னேற வேண்டியவர்கள், முன்னே செல்ல வேண்டியவர்கள். இறந்த காலத்திலே இறந்தவற்றை புதைத்து விடுங்கள். சென்றவைகள் சென்று போகட்டும். அதனிடம் உங்களுக்கு வேலை ஒன்றுமில்லை. முன் செல்ல வேண்டியவர்களே நீங்கள். கர்ம விதிப்படி மற்றொரு விஷயம். நீங்கள் உலகில் பார்க்கும் விஷயங்கள் எல்லாம், நீங்கள் ஆசைப்படும் வஸ்துக்கள் எல்லாம், நீங்கள் ஆவல் கொள்கின்றன எல்லாம் என்னவென்றால், வேதாந்தம் சொல்வதை கேளுங்கள். உங்களுக்கு அவற்றில் விருப்பமும் பற்றும் அன்பும் ஏற்படுவதற்கு காரணம் நீங்கள் அவற்றை கவனிப்பதற்கே. காரணம் என்னவென்றால், நீங்களே அந்த சொரூபங்களாக இருந்தீர்கள். ஒரு காலத்தில் நீங்கள் கற்பாறைகளாக இருந்து பாறைகளில் நித்திரை செய்தீர்கள். அருவிகளுடன் கூடவே அசைந்து அமைதியுடன் சென்றீர்கள். செடிகளோடு வளர்ந்து வந்தீர்கள். மிருகங்களுடன் ஓடி இருக்கின்றீர்கள். ஆதலால் அவற்றையெல்லாம் அறிந்து அவற்றை காண்கிறீர்கள். இதை மற்றொரு கட்சியினால் ருச்சுப்படுத்தலாம். இது சாக்ரட்டிஸ் அல்லது பிளேட்டோவின் கட்சிக்கு தகுந்தது. ஞாபகம் என்பதென்ன? இப்போது ஞாபகப்படுத்திக் கொள்வதை ஏற்கனவே அறிந்திருக்கிறோம் என்பது நிச்சயம். ஒரு உதாரணம். இந்த உபன்யாசங்களுக்கு சிலர் இணை பிரியாமலே ஜோடியாக வருவதாக வைத்துக் கொள்வோம். இதே மண்டபத்தில் 7 உபன்யாசங்களுக்கு ஜோடியாகவே வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். 8வது உபன்யாசத்திற்கு ஒருவர் மாத்திரம் வந்தால் மற்றொருவர் வராவிட்டால் சிநேகிதர்கள் பிரிந்து போன துணைவனை பற்றி கேட்கின்றார்கள். மற்றொரு சிநேகிதனை கேட்கிறார்கள். உன் சிநேகிதன் அல்லது அன்பன் எங்கே, அவன் எங்கே? இந்த கேள்வி எதற்காக கேட்கப்பட்டது? ஞாபக சக்தியை பற்றிய விதி இக்கேள்வியை கிளப்பிவிட்டது. இதுவே இணை பொருத்த சம்பந்தமான விதியும். எப்போதும் இவ்விருவரையும் சேர்த்தே பார்த்து வந்திருக்கின்றோம். 2 பேரும் நமக்கு சகஜமாக தென்பட்டு வந்தார்கள். அவ்விருவரும் நம் மனத்திலே ஒன்றாகவே பதிந்து விட்டனர், ஏகப்பட்டனர்.
மறுபடி ஒருவரை பார்த்தவுடன் மற்றொருவர் நினைவு வருகிறது. மூளையினிடம் ஒற்றுமையான விஷய சேர்க்கைகள் இவ்விதமே ஏற்படுகின்றன. ஞாபகம் என்பது இவ்விதமே ஏற்படுகிறது. இப்படி ஞாபகத்திற்கு வருவதே நம்மிடம் அந்த வஸ்துவை பற்றிய முன் அறிவு இருக்கிறது என்பதை தெரிவிக்கின்றது. இதோ ஒரு தர்க்க உபமானம். மனிதர்கள் எல்லோரும் அனித்தியம். ஜான் என்பவனும் மனிதன். ஆதலால் ஜான் என்பவனும் அனித்தியம். உங்கள் தர்க்கமெல்லாம், கட்சிகளெல்லாம், பகுத்தறிவெல்லாம் இந்த உண்மையை அண்டி நிற்கின்றன. மனிதர்கள் எல்லோரும் அனித்தியம். ஜானும் மனிதன். இந்த 2 ஆதாரங்களை மாத்திரம் சொல்லிக்கொள். முடிவான 3வதை நிறுத்திக்கொள். மனிதன் அனித்தியம், ஜான் ஒரு மனிதன். உடனே நம் மனதில் ஞாபக மண்டலத்திற்கு ஜான் அனித்தியம் என்னும் முடிவும் கூடவே வந்து விடுகின்றது. இந்த முடிவு எவ்வாறு வந்து சேர்ந்தது? பிளேட்டோ அல்லது சாக்ரட்டிஸ் கூறியுள்ள விதிப்படி வந்ததல்லவா? ஆம், அவ்வாறுதான் வந்தது. மனிதர் எல்லோரும் அனித்தியம் என்ற விஷயமும், ஜான் மனிதன் என்னும் விஷயமும், ஜானும் அனித்தியன் என்பதும் ஆகிய இம்மூன்றும் இருக்கின்றன. இவற்றில் 2 உங்கள் முன்பு கொண்டு வரப்பட்டன. இந்த 2ஐயும் உங்கள் முன் நிறுத்தியவுடன் எண்ணங்களை பற்றிய விதிப்படி தத்துவ சாஸ்திரிகள் கூறும் வண்ணம் மனோ தர்மப்படி திடீரென்று 3வது விஷயமும் உங்களுக்கு எதிரில் தோன்றிவிடுகின்றது. ஒவ்வொருவர் மனத்திலும் அது வந்து தோன்றும். எல்லோரிடமும் தவறாமல் தோன்றிவிடும். ஏன் அப்படி? எப்போதுமே சேர்ந்து தென்பட்ட இருவரில் ஒருவரை கண்டதும் மற்றவர் ஞாபகம் வருவது போலத்தான் இதுவும் தோன்றுகின்றது. இவ்வித ஞாபக சக்தி எப்படி வர முடியும்? ஒவ்வொருவரிடமும் இந்த மனோதர்மம் இவ்வாறு அமைந்திருப்பானேன்? ஞாபக சக்தியை இவ்விதமாக எழுப்புவதற்கு காரணமாக இருந்த மனோதர்மம் எப்படி ஒவ்வொருவரிடமும் வந்து சேர்ந்தது? ஏதோ ஞாபக சக்தியினால். ஞாபக சக்தி என்பது பூர்வம் அறிந்த தன்மையையும் குறிக்கின்றது. ஒவ்வொரு குழந்தையும் மூளையை உடையதாய் பகுத்தறியும் குணத்தை அடைகிறது. ஒவ்வொரு குழந்தையிடமும் கட்சி பேச முடியும். சற்று யோசிக்கும் சக்தி உண்டானதும் இந்த தர்க்க விஷயத்தை சொன்னோமானால் அது உடனே கிரகித்துவிடும். யூக்ளிட் என்ற கிரந்தகர்த்தாவின் புத்தகம் இங்கு ருஜுவாகிறது. உடனே தீர்மானம் செய்கிறோம். முடிவானது ஞாபக சக்தியினால் ஏற்படுகிறது. ஒவ்வொருவருடைய மூளையிலும் இந்த சக்தியும் சேர்ந்தே இருப்பதால் இதுவே ருஜுவாகும். ஞாபக சக்தியால் எவை உங்களிடம் எழும்புகின்றனவோ அவ்விஷயம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்தவைகளே என்பதற்கு வேறு ருஜு வேண்டியதில்லை. ஞாபக சக்தியால் உங்கள் மூளையில் எழுப்பப்படும் விஷயம் உங்களுக்கு தெரிந்தது என்று சொன்னால் எப்போதாவது நீங்கள் அதை அடைந்திருக்க வேண்டும். இவ்வாழ்க்கையில் இதை தெரிந்து கொள்ளவில்லை என்பதும் நிச்சயம். அப்படியானால் எங்கிருந்து இந்த அறிவை அடைந்தாய்? முற்பிறப்பிலிருந்து என்று வேதாந்தம் சொல்லுகின்றது. இப்போது மற்றொரு கேள்வி. நமது விதியை செய்து கொள்ளும் கர்த்தா நாமேயானால் எவரும் ஏழையாக இருக்க பிரியப்படுகிறது இல்லையே. அப்படி இருக்க சிலர் ஏழைகளாக பிறப்பானேன்? எல்லோரும் தனவந்தராகவே இருக்க பிரியப்படுகிறோம். எவரும் ஏழையாக இருக்க விரும்புவதில்லை. அப்படி இருந்தும் நாம் ஏழைகளாய் ஏழை வயிற்றில் பிறக்கின்றோம். அதிக ஜனங்கள் ஏழைகள் அல்லவா? அது எப்படி ஆகின்றது? வேதாந்தம் என்ன சமாதானம் கூறுகிறது என்று பார்ப்போம். ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் அதை சரியாக முழுவதும் கவனித்து விட வேண்டும் என்கிறது. முழு விபரத்தையும் நன்றாக ஆராய்ந்து பார்த்து விட வேண்டும் என்று வேதாந்தம் சொல்கின்றது. அரைகுறையான உண்மைகளை கணக்கிடாதீர்கள். விஷயங்களை அவற்றிற்கு ஏற்பட்ட சகல சம்பந்தங்களையும் கொண்டு பார்த்து விடுங்கள். ஒவ்வொருவரும் லண்டன் நகரத்து மேயர் பதவிக்கு ஆசைப்பட்டு விடவில்லை. ஒவ்வொருவரும் கோடீஸ்வரராக வேண்டும் என்று இச்சைப்படுவது உண்மையல்ல. உண்மையை ஆராய்வோம். இதோ ஒருவன் இருக்கிறான். அவனுக்கு ஒரு வாரத்து சம்பளம் $5. $1 $8. அவனுடைய ஆசைகள் எல்லாம் எவ்வளவு? வாரம் ஒன்றுக்கு $7 சம்பளம். தனக்கு நிச்சயப்படக்கூடிய ஸ்தானம் கிடைத்தால் போதும் என்கின்றான். அவனுடைய மனதில் லண்டன் நகரத்து மேயராக வேண்டும் என்றும் இச்சை ஒருபோதும் புகுந்து விடுவதில்லை. இல்லவே இல்லை. இதை நீங்கள் கவனிக்கலாம். மற்றொரு வழியாக விஷயத்தை கவனிப்போம். ஜனங்கள் தம் இச்சைகளை ஒழுங்குபடுத்தி கொள்வதில்லை. தம் இச்சைகளில் நியாயம் காட்டுவதில்லை. முன்னுக்கு பின் விரோதமான இச்சைகளை கொண்டு விடுகின்றார்கள். நிலைமைகளுக்கு தக்கபடி இச்சைகளை சீர்படுத்திக் கொள்வதில்லை. இச்சைகளுக்கே அடிமைகளாகின்றார்கள். இச்சைகளை ஆளுகின்றவர்களாக இருக்கவில்லை. இவ்வாறு தம் இச்சைகளின் ஆதிக்கம் எவ்வளவு இருந்த போதிலும் நெருக்கடிகளில் அகப்பட்டு கொள்கிறார்கள். கஷ்டங்களுக்கு ஆளாகின்றார்கள். துன்பம், கவலை என்னும் இவற்றிற்கு வசமாகி விடுகின்றார்கள். இவைகள் இவரிடம் நெருங்குகின்றன.
இப்போதுதான் நமக்கு ருஜுவை தரக்கூடிய பேச்சு வருகின்றது. ஒவ்வொருவருக்கும் எல்லோருக்கும் இதில் சாரம் விளங்கும். ஒரு மனிதன் விசித்திரமான ஒரு நிலையில் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். தன் மிருக சம்பந்தமான இச்சைகளை மாத்திரமே, இந்திரிய சுகங்களை மாத்திரமே திருப்தி செய்து கொள்ள விரும்புகிறான் என்று வைத்துக் கொள்வோம். அறிவை பற்றி எதுவும் அவனுக்கு வேண்டியதே இல்லை. எதுவும் அறிவு சம்பந்தமாக அடைய விரும்பவே இல்லை. ஆத்ம தர்மம், மத கொள்கைகள், சன்மார்க்கம் இவற்றுடன் எதுவும் செய்ய அவன் விரும்பவே இல்லை. இவைகளை அவன் சிறிதும் இச்சிக்கவே இல்லை. அவன் விரும்புவதெல்லாம் கூடி திருப்தி செய்து கொள்ள வேண்டுகின்றான். இவ்வளவே அவன் விரும்புவது. இப்படிப்பட்ட ஒருவன் இறக்கின்றான். இவ்வளவு தூரம் எடுத்துக்கொண்டது உதாரணத்திற்காக மாத்திரமே. இவ்வாறு ஒருவன் இருக்கிறான் என்பது அல்ல. உதாரணம் கற்பித்துக் கொண்டோம். இப்படிப்பட்ட மனிதன் இறந்து போகின்றான். அவனுக்கு எப்படிப்பட்ட பெற்றோர்கள் கிடைக்கும்? எவ்வித பெற்றோர்களை அவன் தேடிக்கொள்வான்? அவனுடைய இச்சையானது கல்விமான்களான பெற்றோர்களை விரும்பவில்லை. அவன் வசம் இருக்கும் அந்த கரண சக்தி அது பரிபாகம் அடைய தனவந்தரான பெற்றோர்களை தேடி வரவில்லை. கல்விமான்களையாவது நாகரிக முதிர்ந்தவர்களையாவது பெற்றோர்களாக அது தேடிக்கொள்ளவில்லை. வேதாந்தம் கூறுவது என்னவெனில் கவனியுங்கள். இந்த மனிதனிடம் மிருக இச்சைகளே நிறைந்து கிடந்ததால், முழுவதும் அவைகளை நிரம்பி இருந்ததால், அவனுக்கு தகுந்தபடி முழுமையும் ஏற்றதாக ஒரு சரீரம் அல்லது நாயாகவோ கிடைக்கும் என்கின்றது. ஏனெனில் அங்கேதான் தின்பதற்கு அலுப்படையாத சரீரம் கிடைக்கும். மிருக இச்சைகளை ஜென்மத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவன் தன் விதிக்கு கர்த்தாவாகும் நிலைமை இப்படித்தான். நாய் அல்லது பன்றி ஜனத்தையும் அவனை தேடிக்கொண்டான். நாம் பிறந்த நட்சத்திரங்களை நொந்து கொள்கின்றார்கள். வாயார அழுது புலம்பி பற்களை நரநரவென்பதும் உதடுகளை கடிப்பதும் ஆகின்றார்கள். நீங்கள் இச்சைகளை கொள்ளும் போது கூடவே அவற்றின் பயன்களையும் யோசித்து பாருங்கள். இந்த துக்கத்திற்கு மூல காரணம் நீங்களே அன்றி வேற எவரும் அல்ல. கிழக்கே உள்ள இந்தியா தேசத்தில் வசித்த ஒரு கவியை பற்றி இப்போது ராமன் உங்களுக்கு சொல்வான். அக்கவியின் கதையை உங்களுக்கு ராமன் சொல்வான். ஒரு முகமுதிய கவி மிக மிக நல்லவன், மிகவும் கெட்டிக்காரன் என்று அவனை நீங்கள் கருதலாம். மிகுந்த புத்திசாலி, ஆசியமான சொற்களை உபயோகிப்பான். ஒரு சுதேச ராஜா சன்னிதானத்தில் அவன் வசித்தான். அந்த சுதேச மன்னன் இவனிடம் அதிகமான அன்பு கொண்டவன். இந்த கவியினிடம் மிகுந்த திருப்தி உள்ளவனாக இருந்தான். ஓரிரவு அந்த சுதேச மன்னன் இவனை நீண்ட காலம் தன்னுடன் இருத்தி கொண்டான். அப்போது அரசனுக்கு பலவித காசிய கதைகளையும் மிகவும் இனிய பலவித கதைகளையும் சொல்லி பொழுதுபோக்கி வந்தான் அந்த கவிராயன். நேரங்கழித்து அரசன் அன்று நித்திரைக்கும் போனான். காசியத்தன்மை வாய்ந்த கவியின் இனிமையானது அதிகமாக அளவு கடந்து இருந்தமையால் அரசனுக்கு தூக்கம் கூட தெரியவில்லை. அப்போது ராணி அந்த அரசனது தவக்கத்திற்கு காரணம் கேட்டாள். தன் படுக்கை அறைக்குள் வருவதற்கு இவ்வளவு சாவகாசம் ஒருபோதும் எடுத்துக்கொண்டதில்லை ஆதலால் அதற்கு காரணம் கேட்டாள். அதற்கு அரசன் கூறினான், ஓ, இன்று மாலை எங்களுடன் ஒரு அபூர்வ மனிதன் வந்து சேர்ந்தான். அவன் அவ்வளவு நல்லவன், மிகவும் நேர்த்தியாக இருந்தான் என்றான். பிறகு அந்த மனிதனை பற்றி மேலும் மேலும் அதிகமாக அரசி கேட்கலானாள். அவளுடைய ஆவலும் அதிகரித்தது. அரசனும் இந்த கவியை பற்றிய சாமர்த்தியம், பயிற்சியும் முதலியவற்றை பற்றி புகழ்ந்து பேசுவதில் அலுப்படையவே இல்லை. அவர்கள் வெகு நேரம் இப்படியே பொழுதுபோக்கினார்கள். இப்படி பேசிய பிறகு படுக்க போகையில் விடியற்காலை சமீபித்து விட்டது. ராணியின் ஆவலும் மிகவும் அதிகமாக கிளம்பிவிடவே அவள் அந்த கவியை தன் முன் அன்றைய தினமே கொண்டு வருமாறு கேட்டுக்கொண்டாள். மறுதினம் இந்த காசிய கவியை
ராணியிடம் அழைத்து வந்தார்கள். இந்தியாவில் வழக்கம் வேறு என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஸ்திரீகள் இந்தியாவில் தனி அறைகளில் தான் வசிப்பார்கள். ஆடவருடன் கணவன்களுடன் அதிகம் கலப்பதில்லை. தனியே வசிப்பார்கள். அதிலும் முக்கியமாக முகமதிய ஸ்திரீகள். இந்துக்களுக்கு இது அவ்வளவு அல்ல. கனமான திரைகளால் தம்மை மூடிக்கொள்கின்றார்கள். தம் கணவன்மார்களன்றி வேறு எவரும் தம்மை காணுமாறு செய்து கொள்வதே இல்லை. மகா பரிசுத்தமும் கண்ணியமும் பாக்கியமும் உள்ளவர்கள் மாத்திரம் பார்க்கலாம். இந்த கவியை அரசன் தன் அந்தப்புரத்திற்குள் அழைத்து சென்றான். அந்தப்புரம் என்பது ஸ்திரீகளுக்காக ஏற்பட்ட தனியிடங்கள். அந்த இடத்தில் கவி தன் காவியங்களை பாடி கதைகளை சொல்லி வந்தான். ஸ்திரீகளுக்கு அளவற்ற உற்சாகம் உண்டாகிவிட்டது. அப்போது கவி ஒரு வேலை செய்தான். தான் கண் தெரியாத பொட்டையன் என்று சொல்லிக் கொண்டான். கண்களில் ஒரு வியாதியால் பீடிக்கப்படுவதாக கூறிக்கொண்டான். உண்மையில் இவன் பொட்டை அல்ல, தான் குருடன் என்று சொல்லிக் கொண்டதுதான் இந்த கவியின் கெட்ட எண்ணம். என்ன என்றால், குருடன் என்று சொல்லிக் கொண்டால் ஸ்திரீகளின் அந்தப்புறத்தில் அவர்களுடன் அவநம்பிக்கை ஏற்படாமல் வசிக்க இடம் கொடுப்பார்கள் என்பதுதான். ஸ்திரீகளும் இவன் குருடன் என்று நினைத்து தம் நடை உடை பேச்சு இவற்றில் தாராளமாக இருப்பார்கள் என்று நினைக்கலானான். அறைக்கு அறை போகும்போது தன் முன் படுதாக்களை போர்த்தி கொண்டு தம்மை மூடிக்கொள்ள மாட்டார்கள் என்று நினைத்தான். இந்த கவியினது துஷ்ட எண்ணம் இவ்வாறு இருந்தது. இப்போது என்ன நேர்ந்தது? குருடன் என்றே நினைத்து அரசன் இவனே ஸ்திரீகளின் இடங்களிலேயே அந்த புறத்திலேயே இருக்கும்படி விட்டுவிட்டான். ஆனால் உண்மையை மூடிவிட முடியாதல்லவா? சத்தியத்தை பூமிக்குள் ஆழ்த்தி விட்டாலும் மறுபடி கிளம்பிவிடும். கடவுளின் ஆயுள் முழுவதும் நித்தியமான காலச்சக்கரம் அதற்கு சொந்தம். சத்தியம் என்ற உண்மையை மறைத்துவிட முடியாது. ஒரு நாள் வெளியாகியே தீரும். ஒரு தினம் இந்த கவி தனக்கு ஏதோ கொண்டு வரும்படி வேலைக்காரி ஒருத்தியிடம் சொன்னான். இந்தியாவிலே சிறிது தனம் ஒருவனுக்கு கிடைத்தால் போதும், அவன் அளவற்ற சோம்பேறியாகிறான் என்று நீங்கள் அறிவீர்கள். அவனுடைய சோம்பேறித்தனம் பயங்கரமாக போய்விடும். தனம் இருப்பதற்கு அடையாளமே சோம்பல் உடைமை என கொள்கின்றார்கள். நீதானே ஒன்றும் செய்து கொள்ள முடியாவிட்டால் ஒரு கணவன் ஆகிறாய். மிகவும் கௌரவம் பொருந்தியவன்தான். வண்டியில் நீங்கள் ஏறுவதற்கு உதவி செய்ய வேறொருவன் தேவையானால் அப்போது நீங்கள் அதிக கௌரவம் பொருந்தியவர்கள். உடை உடுத்தி கொள்ள வேறு ஒருவன் வந்து உதவி செய்ய வேண்டிய நிலையில் இருந்தால் நீயும் மிக மிக கௌரவம் படைத்தவன். நடக்கும்போது கூட வேறொருவன் வந்து சகாயம் செய்ய வேண்டி இருந்தால் அதற்கு ஈடான கௌரவம் கிடையாது. இவ்விதம் அந்நியர் வசமாவது கௌரவ சின்னமாகிறது. சுதந்திரமும் தன்னை ஜெயித்துக் கொள்வதும் அடிமைத்தனம் என்றும் இழிவு என்றும் கருது இந்த கவியை கவனிப்போம். அரசனது மாளிகையில் கௌரவமான ஸ்தானத்தை அடைந்தவுடன் தன் மதிப்பை ஏற்றி கொண்டான். தன் இடத்தை விட்டு கிளம்புவதும் தனக்கு வேண்டிய நாற்காலியை தானே போய் கொண்டு வரும் கௌரவ குறைவு என்று நினைக்கலானான். ஆதலால் ஒரு வேலைக்காரிக்கு அவ்வாறு செய்யும்படி உத்தரவிட்டான். அந்த வேலைக்காரியோ கடுமையாகவும் கண்டிப்பாகவும் பதிலளித்தார். தான் அதிக வேலையாய் இருப்பதாயும் சாவகாசம் இல்லை என்றும் பதிலளித்தார். இதற்கு பிறகு மற்றொரு வேலைக்காரி வந்தாள். அவளை தன்னிடம் வரும்படி
செய்து நாற்காலியை நகர்த்தி போடுமாறு கட்டளையிட்டான். இந்த அறையில் ஐயா, அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். கேக்குதா? ஐயா கேக்குதுங்கய்யா. கேக்குதுங்க. அப்போ ஒரு வேலைக்காரிக்கு அவ்வாறு செய்யும்படி உத்தரவிட்டான். அந்த வேலைக்காரியோ கடுமையாகவும் கண்டிப்பாயும் பதிலளித்தாள். தான் அதிக வேலையாய் இருப்பதாயும் சாவகாசம் இல்லை என்றும் பதிலளித்தாள். இதற்கு பிறகு மற்றொரு வேலைக்காரி வந்தாள். அவளை தன்னிடம் வரும்படி செய்து நாற்காலியை நகர்த்தி போடுமாறு கட்டளையிட்டான். இந்த அறையில் நாற்காலியே கிடையாதென்று அவள் பதிலளித்தாள். பிறகு அவன் அந்த பாத்திரத்தில் உள்ள தண்ணீரை கொண்டு வா என்றான். அதற்கு அவள், இந்த அறையில் தண்ணீர் பாத்திரத்தை காணோம், மற்றொரு அறைக்குள் போய் கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு அவன், அதோ அதை கொண்டு வா, அதோ ஒன்று இருக்கிறதே இந்த அறையில், உனக்கு கண் தெரியவில்லையா என்று கேட்டான். அந்த வஸ்து வேண்டும் என்ற கவலையில், அந்த வேலையை செய்து முடிக்க வேண்டும் என்ற அவசரத்தில் அவன் தன்னை மறந்து கொண்டான். இதுதான் நடக்கின்ற விஷயம். இப்படித்தான் சத்தியம் பொய்யர்களை ஏமாற்றுவது பரிகசித்து விடுகிறது. மாக்பெத் என்ற நாடகத்தில் வாசித்திருப்பீர்கள். லேடி மாக்பெத் கொடிய செயலை செய்தாள். பிறகு அது அவளிடமிருந்து வெளியாகிவிட்டது. அதை மறைத்து வைக்க அவளால் முடியவில்லை. சத்தியமானது அவளை பைத்தியம் கொள்ளச் செய்துவிட்டது. டாக்டரிடம் அவள் தானே பிறருடைய தூண்டுதலில் இன்றியே ஒப்புக்கொண்டு விட்டாள். இது நடக்கும் காரியம். பிரகிருதியின் விதி இதுதான். இந்த கவி இதோ இருக்கிறது, உனக்கு கண் தெரியவில்லையா என்று கேட்டான். வேலைக்காரியோ உடனே அந்த வேலையை செய்யாமல் நேரே ராணியிடம் ஓடிப்போய் ரகசியத்தை வெளியிட்டாள். ஐயோ அம்மா, அந்த மனிதன் குருடன் அல்ல, அவன் ஒரு துஷ்டன். அவனை உடனே வீட்டினின்று விரட்ட வேண்டும் என்றாள். அவனை வீட்டினின்று விரட்டி விட்டார்கள். ஆனால் ராஜனது கிரகத்தினின்று விரட்டப்பட்ட 3 தினத்திற்குள் அவன் நிஜமாகவே குருடனாகிவிட்டான். ஏன் அப்படி? ஏன்? இந்த மனிதன் தன் இச்சா சக்தியினாலேயே குருடனாகிவிட்டான் என்று கர்ம விதி உங்களுக்கு கூறுகின்றது. தன் விதிக்கு அவன் தானே எஜமானனாகிவிட்டான். குருட்டுத்தனத்தை அவன் தானே சம்பாதித்து கொண்டான். வேறு எவரும் அவனை குருடாக்கி விடவில்லை. அவனுடைய இச்சைகளே, அவனுடைய ஆவல்களே அவனை குருடாக்கி விட்டது. பிறகு குருட்டுத்தனம் வந்ததும் அவன் அழுகிறான். பற்களை நர நர என்கின்றான். உதடுகளை கடித்துக் கொள்கின்றான். மார்பில் அடித்துக் கொள்கின்றான். தன் புஜங்களில் கனமான பாரத்தை தூக்கி கொண்டு செல்லும் ஒரு மனிதன் இருந்தான். அவன் கிழவன், பலகீனன். அவனுக்கு ஜுரம் வரும்போல் இருந்தது. அவன் இருந்த தேசம் இந்தியா. அது ஒரு உஷ்ண பிரதேசம். அவன் ஒரு மரத்து நிழலில் உட்கார்ந்து கொண்டு தன் மூட்டைகளை தோள்களினின்றும் கீழே எரிந்துவிட்டு சற்று களைப்பாயினான். அப்போது அவன், ஐயோ இளவே, ஏ சாவே, மரணமே, நீ எனக்கு வந்து சேரமாட்டாயா? யமன் வந்து என்னை இந்த தொல்லையினின்றும் நீக்கிவிட மாட்டானா? ஏ யமா, யமதூதனே என்று கதறினான். அதே இடத்தில் யமன் வந்து சேர்ந்து விட்டான் என்று கதையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த மனிதனோ அவனை கண்டதும் ஆச்சரியம் அடைந்தான். அதிசயமாக இருந்தது. இந்த பயங்கரமான சொரூபம் என்னவோ என்று நடுங்கி விட்டான். இந்த ராட்சசன் போன்ற ரூபம் என்னவோ தெரியவில்லை. யமனை நோக்கி, நீ யார் என்றான். யமதேவன் சொன்னதாவது, ஐயா, நீங்கள் எப்போது அழைத்தீரல்லவா, அவன்தான் நான். இப்போதுதான் நீர் என்னை அழைத்தீர். உங்கள் இச்சையை பூர்த்தி செய்ய வந்து சேர்ந்தேன். பிறகு கிழவன் நடுங்கலானான். என்னை கொன்று போடுவதற்காக உம்மை நான் அழைக்கவில்லை ஐயா. இந்த மூட்டையை தூக்கி என் தோள்களின் மேல் ஏற்றுவதற்கு உதவி செய்ய வேண்டும், அதற்காக அழைத்தேன் என்றான். ஜனங்கள் சாதாரணமாக செய்வது இதுதான். உங்களுக்கு நேருகின்ற துன்பங்களை எல்லாம், கஷ்டங்களையும் துக்கங்களையும் துக்கம் என்று சொல்லப்படும் எதையும் நீங்களே தெரிவித்துக் கொள்கின்றீர்கள். உங்கள் விதிக்கு நீங்களே கர்த்தா ஆகின்றீர்கள். ஆனால் விரும்பிய வஸ்து வந்ததும் கதறுகின்றீர்கள், அழுது விடுகிறீர்கள்.
யமனையே அழைத்துவிட்டு அவன் வந்து சேரும்போது அழுகின்றீர்கள். அது அப்படி ஆகாமல் இருக்க முடியாது. ஒரு தடவை விலை கொடுத்தாகிவிட்டால், ஏலம் போடும் இடத்தில் ஒரு தடவை உயர்ந்த தொகைக்கு கேட்டுவிட்டால் போதும். கேட்ட வஸ்துவை எடுத்துக்கொண்டுதான் தீர வேண்டும். வண்டியில் பூட்டிய குதிரையை விரட்டினால் குதிரையுடன் வண்டியும் ஓடியே தீரும். அதுபோல ஒரு தடவை இச்சித்து விட்டீர்களானால் போதும். அதன் பலனையும் அனுபவித்தே தீர வேண்டும். சாதாரண மனிதர் வயதான பிறகு இறப்பது ஏன்? சிறு பிராயத்தில் அதிக ஜனங்கள் இறப்பதில்லை. அது ஏன்? வயது சென்ற பிறகு தேகங்களில் வியாதிகள் முதிர்கின்றன. வியாதியின் தொல்லைகள் அதிகரிக்கின்றன. அப்போது மரணத்தையே விரும்புகிறார்கள் என்று வேதாந்தம் சமாதானம் கூறுகின்றது. விடுதலை வேண்டும் என்று விரும்புகிறார்கள். தொல்லைகள் ஒழிய மரணம் வேண்டும் என்கின்றார்கள். விடுதலை வந்து விடுகின்றது. இவ்வாறு மரணமும் உங்களாலேயே உண்டாகி விடுகிறது. வேதாந்த தத்துவத்தின் பிரகாரம் பார்த்தோமானால் ஒவ்வொருவரும் தற்கொலை செய்து கொள்கிறவர்களே ஆவர். மரணத்தை விரும்புவதால் அது வந்து சேர்கிறது. எந்த நிமிஷத்தில் நீ விரும்புகிறாயோ அப்போது வந்து சேர்கின்றது. நல்ல யவன தசையில் ஜனங்கள் மரணமடைவதற்கு காரணம் என்ன? இதற்கு காரணம் சொன்னால் இப்போது நீங்கள் ராமனை நம்ப மாட்டீர்கள். ஆனால் ஒழுங்காக விசாரித்து பார்த்தீர்களானால் இப்போது ராமன் சொல்லப் போவதை அப்படியே ஆமோதிப்பீர்கள். நல்ல யவ்வன பிரயத்தில் ஜனங்கள் இறப்பதை ராமன் பார்த்திருக்கின்றான். அவர்களுடைய வாழ்க்கையின் ரகசியங்களை கண்டறிந்திருக்கின்றான். விஷயம் முழுவதையும் நன்றாக விசாரித்திருக்கின்றான். முடிவில் அறிந்ததென்ன? இந்த ஜனங்கள், இந்த சிறுவர்கள் தம் ஹிருதயங்களுக்குள்ளே மரணத்தை விரும்பியவராக இருந்தனர். தம் நிலைமையில் திருப்தி கொள்ளாதவர்களாய் இருந்தனர். நிலைமையை, சந்தர்ப்பங்களை மாற்ற வேண்டும் என்று விரும்பினர். எப்போதும் இதுவே உண்மை. திருஷ்டாந்தமான உபமானங்களை சொல்லி விளக்கி காட்ட இப்போது சாவகாசம் கிடையாது. ஆனால் உண்மை இதுதான். இந்தியாவில் ஒரு மத சம்பந்தமான கலாசாலையில் போதகராக ஒரு சிறுவன் இருந்தான். ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது அவன் தன் வாழ்நாட்களை இந்த மத பிரச்சாரத்திற்கே அர்ப்பணம் செய்து விட்டேன் என்று விளம்பரம் செய்து கொண்டான். இவன் மிகச் சிறந்த புத்திமான். இவன் அந்த மத கொள்கைக்கு தன்னையே விற்று கொண்டான். சில காலம் மிகுந்த ஊக்கத்துடன் அங்கே வேலை செய்தான். பிறகு இவனுடைய கொள்கைகள் மாறிவிட்டன. எண்ணங்கள் விரிவடைந்தன. மனம் பெரியதாகிவிட்டது. தான் கொண்டிருந்த கொள்கைகளும் மனோபாவனைகளும் விரிவாகிவிட்டன. பிறகு அந்த பந்த நிலையில் இருந்து கொண்டு குறுகியதாயிருக்கப்பட்ட மத கொள்கைகளுக்காக அவனால் வேலை செய்ய முடியவில்லை. குறுகிய மத கொள்கைகளை உடையவருடன் அவனால் வேலை செய்ய முடியாமல் போய்விட்டது. இந்த மத பிரச்சாரகர்களுக்கு மன பூர்த்தியாக இவனிடம் விசுவாசம் பாராட்ட முடியவில்லை. அப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நேர்ந்த பிறகும் அவர்களுடன் போராடி கொண்டிருக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது. 8:48 ஆயிடுது. அவன் தன்னையே அர்ப்பணம் செய்து கொண்டு விட்டான் அல்லவா? அவர்களுடைய கொள்கைகளுக்காக வேலை செய்வது என்று தன்னையே பந்தப்படுத்தி கொண்டான் அல்லவா? இந்த சிறுவனுக்கு தப்ப வேறு வழி இல்லாமல் போய்விட்டது. இவனது ஹிருதயம் எங்கேயோ இருக்கின்றது. தேகம் மற்றொரு இடத்தில் இருக்கிறது. இப்படி தேகமும் மனமும் பிரிந்து போய்விட்டது. இவ்விதம் இருக்க முடியாது. இப்படியே காலம் நடைபெறாது. மனிதனும் இறந்து போனான். மரணத்தை தவிர வேறு விதத்தாலும் இவன் தன் சந்தர்ப்பங்களை மாற்றிக்கொள்ள முடியாத ஸ்திதியில் இருந்தான். ஆதலால் மரணம் வந்து நிலைமையை மாற்றிவிட்டது. ஆகவே மரணம் கூட வெளிக்கு தோன்றுகிற அவ்வளவு பயங்கர சொரூபம் உள்ளதல்ல. உங்கள் நிலைமைகளை நீங்களே செய்து கொள்கின்றீர்கள். உன் விதிக்கு கர்த்தா நீயே. அப்படி இருக்க ஜனங்கள் துக்கப்படுவானேன்? இதற்கு மறுமொழி என்ன? இடையூறுகள் உண்டாவதற்கு காரணம் என்ன? இச்சைகளின் முரண்பாடுதான். ஒரு ஒரு வகுப்பு இச்சைகள் வந்து ஒரு விதமாக செய்யென்று தூண்டுகின்றன. நீங்கள் ஒரு விதமாக நடந்து கொள்ள விரும்புகின்றீர்கள். பிறகு மற்றும் பல இச்சைகள் உண்டாகி வேறு விதமாக செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். 2 வித இச்சைகளும் இருக்கின்றன. ஒரு இச்சை வந்து உங்களை ஒரு ஸ்தானத்தில் வைத்துக் கொள்ள விரும்புகின்றது. ஒரு குமஸ்தாவாகவோ, மேடைகளில் ஏறி பேசுகின்றவனாகவோ, கலாசாலை போதகனாகவோ, பிரசங்கியாகவோ,
மத போதகராகவோ நீங்கள் இருக்க விரும்புகின்றீர்கள். ஒருவித இச்சா கூட்டம் உங்களை அவ்வாறு கொண்டு போய் நடத்துகின்றது. மற்றொரு வகுப்பு இச்சா கூட்டம் வந்து சேர்கின்றது. இந்திரிய சுகங்களை அடையுமாறு தூண்டிவிடுகிறது. இந்திரியங்களுக்கு அடிமையாகுங்கள் என்று தூண்டுகின்றது. இந்த 2 வித இச்சைகளும் இருக்கின்றன. இந்த 2ம் சேர்ந்து நிற்க மாட்டா. ஆனால் நடப்பதென்ன? 2 இச்சைகளையும் திருப்தி செய்ய வேண்டியிருக்கின்றது. ஒரு இச்சை பூர்த்தியானால் மற்றொன்று கஷ்டப்படுகின்றது. உங்களுக்கு துன்பம் வருகின்றது. மற்றொன்றை பூர்த்தி செய்வோமானால் முதலில் சொல்லப்பட்டது தவிக்கின்றது. அப்போதும் துன்பம். ஜனங்களுக்கு தமக்கு துக்கத்தை தெரிவித்துக் கொள்வது இப்படியேதான். உங்கள் துக்கமும் எதை போதிக்கின்றது என்று கேட்டீர்களானால் இதைத்தான் கூற வேண்டும். உங்கள் விதிக்கு நீங்களே எஜமானர்கள். இதை மற்றொரு அழகிய கதையினால் ராமன் இதை விளக்கி காட்டுவான். இது மிக அழகிய கதை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இனி அடுத்து தொடர்ச்சி கொஞ்சம் இருக்குது. அது நாளைக்கு செய்வோம். 8:50 ஆச்சு. 382ஆம் பக்கத்துல நாளைக்கு சுவாமி ராமதீர்த்த பரமஹம்ச விஜயம் 3வது பாகம் தன் விதிக்கு தானே கர்த்தா நாளைக்கு தொடங்குகிறேன். இன்றைக்கு இதோடு நிறைவு செய்து அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் கூறி அமைகின்றேன். வேறு ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. சொல்லுங்க ஐயா. அந்த குடனா நடிச்ச கவிஞன் வந்து அப்புறமேல குள்ளனா எப்படி மாறினா ஐயா? அதான் அவன் வந்து இச்சையில அந்த இச்சை அவன் மனசுல ஆழமா குருடனா கொஞ்ச நாள் நடிச்சிட்டு இருந்தான் இல்லையா? அவனுடைய எண்ணத்துல ஆழமா ஊடுருவி இருக்கு. எண்ணங்கள் தானே வாழ்க்கையாகிறதுன்னு MS உதயமூர்த்தி கூட புத்தகம் எழுதியிருப்பாரு. நீ அதுவாயிரான்னு சுவாமி விவேகானந்தர் சொல்லுவாரு. அதனால இவன் எண்ணம் அவ்வளவு அழுத்தமா அவன் அந்தப்புறம் ராணிகள் மத்தியில் நடிக்கிறான்னு எவ்வளவு துல்லியமா நடிச்சிருப்பான். அரசன் முன்னாலே நடிக்க வேண்டியது துல்லியமா நடிச்சிருக்கிறான். உண்மையான அவன் மனசுகிட்ட அவன் உண்மையா அதை விரும்புறத தெரிஞ்சு போச்சு அவன் மனசுக்கு. அப்ப அவனை விட்டு அதை விரட்டி விட்டதுக்கு அப்புறமும் அவன் இப்படி நடிச்சிருந்தோம் அப்படிங்கறது அவன் மனசுல பதிவானதுனால அது மனது செயல்படுத்துறதுக்கான காலம் வந்த உடனே அவன் அரச சபையை விட்டு வெளியேற்றப்பட்ட பிறகு உண்மையான குருடன் ஆகி போனான் அப்படிங்கிறது தான் இங்க உண்மையா இருக்கு. இந்த இச்சா சக்தியை பத்தி யோகானந்தரும் இருக்கிறாரு. சங்கல்ப சித்தி யார் ஒருவர் சங்கல்ப சித்தி செய்ய வல்லவரோ அவருக்கு தான் அடங்கிய மனமே குருவாக இருக்கிறது. அதாக்கும் மனதுன்னு நம்ம சிவானந்த பரமேஸ்வரர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஐயா, இந்த சங்கல்ப சக்தியில வல்லவரா இருக்கணும் அப்படிங்கும் பொழுது இது ஒரு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன் சார். எப்படி வல்லவரா இருக்குது சங்கல்ப சக்தியில? கொஞ்சம் 2 வரிகளா ப்ளீஸ். பற்று வைப்பதற்கா பற்று விடுவதற்கா? நீங்க பற்றை வைப்பதற்காக அந்த கேள்வி கேட்கறீங்களா? பற்றை விடுவதற்காகவா? ஐயா, பற்றை விடுவதற்காக தான். பற்றை விடுவிட்டு அந்த மோட்ச நிலைக்கு போக வேண்டும் என்பதற்காகத்தான். பற்று விடுவதற்காக கேட்டீர்கள் என்றால் அப்போ நீங்க பற்று வைக்க நினைக்கல அப்படின்னு சொன்னா நீங்க இயல்பாவே யோகம் பண்ணிட்டு இருந்தாலே போதுமானது. அதாவது என்னுடைய இச்சை நிறைவேறதுக்கு அன்னைக்கு சேவகமூர்த்தி ஐயா பேசும்போது கூட பேரை குறிப்பிட வேண்டியது வந்துடுச்சு, அதனால குறிப்பிட்டேன். அவர் நீங்க எது நினைக்கிறீங்களோ உடனே நடந்துரும் அப்படின்னாரு. நான் கூட ஒரு ஐயாட்ட சொன்னேன், எனக்கு சித்திரை மாசத்துல 1 கோடி ரூபாய் கண்டிப்பா வேணும், ரொம்ப எமர்ஜென்சி. நீங்க 2 பேரும் சங்கல்பம் பண்ணி கூட எனக்கு அதை நிறைவேற்றி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கு அவ்வளவு பெரிய சக்தி இல்லை. நீங்க நினைச்சா சித்தவித்யார்த்தி நினைச்சா உடனே வரும்னு ஐயா சொல்றாங்க, அப்படி கூட பண்ணி கொடுங்க அப்படின்னு அந்த ஐயா கிட்ட நான் சும்மா பேசுறதுக்காக பேசினேன். இப்போ அதே தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படி எண்ணங்கள் நிறைவேறணுமா அப்படின்னு தான் கேட்கிறேன். அதாவது உங்களுக்கு துரிய நிலைன்னு ஒரு நிலை இருக்குது. அந்த துரிய நிலை வந்துடுச்சுன்னா தான் தானா இருக்க நிலை வரும். உங்களுக்கு எது உண்மையோ உங்க மனசுக்கிட்ட நீங்க உண்மையா இருந்தா, இறைவன்ட்டையும் குருநாதன்ட்டையும் நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா, சத்தியமூர்த்தியும் தர்மத்தையும் நம்பி வாழ்ந்தீங்கன்னா, உங்களுக்கு எது தேவையோ அதையும் இறை விருப்பமாக விட்டுவிட வேண்டும். நமக்கு என்று சொந்த விருப்பங்கள் இருக்கக்கூடாது. அதான் வெறுப்பு வேண்டான்னு சாமி ராகத்துவேசாதி தான் அடிப்படைன்னு சொல்றாரு. அதை விட்டுவிடத்தான் வேணும். அதை என்னுடைய இச்சையாக கருதவே நான் கூடாது. எது நல்லதோ அதை எனக்கு செய்வாயாக ஆண்டவா, இறைவா உன் சித்தப்படியே நடக்கட்டும், நான் அல்ல நீயே. இதுதான் செய்ய வேண்டியது. வேண்டத்தக்கதறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டிய அதுவும் உந்தன் விருப்பந்தேன்னு விட்டு நீங்க அப்படியே நிர்மலமா தூய தன்மையோட இருக்கணும்.
அப்படி தூய தன்மையா நீங்க இருக்கும்போது உங்களுக்கு எது தேவையோ அது இறைவனே நிறைவேற்றி தருவான். அதைத்தான் சிவானந்தபுரம் சார் சொல்றாரு. வித்தையை மட்டும் நீங்க செய்து கொண்டிருங்க. மற்றவற்றிற்கெல்லாம் நாம் ஆள் வைத்திருக்கிறோம். நடுக்கடலில் இருந்தாலும் சித்த வித்தை செய்து சரியாக நடவடிக்கை கிரமத்தில் நடந்து கொண்டு ஒருவன் வருவானேயானால் அவன் நடுக்கடலில் இருந்தாலும் அவன் உண்ட பிறகுதான் உலகம் உண்ணும். ஒழுங்காக சித்த வித்தையும் நடவடிக்கை கிரமமும் பயின்று வருபவர்கள் நம்மால் கவனிக்கப்படுவார்கள்னு சொல்லியிருக்கிறார் உத்தரவாதம். இதுக்கு மேல என்ன உத்தரவாதம் நம்மளுக்கு வேணும்? அந்த அஷூரன்ஸ் இருக்குது. சரிதானுங்களா? சரிங்க, சரிங்க. அப்போ வந்து ஒழுங்கான சித்த வித்தை நடவடிக்கை கிரமங்கள்ல இருக்கிறதே வந்து ஒரு பெரிய சங்கல்பம் தான்னு சொல்லாம சொல்றீங்க. ரைட்டுங்க. சொல்லாமல் அப்படியே தான் சொல்லியிருக்கிறேன். அப்படியே உங்களுக்கு சொல்லிருக்கீங்க. துரிய சரி. வந்து வந்துருச்சுன்னா ம். ரிஷி பெண் தங்காதுன்னு சொல்லுவாங்க. நான் ம்ஹ்ம். என்னோட சொந்த சொல்ல வேண்டியதா இருக்குது. சொல்லுங்க, ஓ, சொல்லுங்க. உண்மையா எனக்கு ஒரு டீயோ ஒரு வடையோ வேணும்னு நினைச்சிட்டா ம். எப்படியாவது ஒருத்தர் கொண்டு போய் சேர்த்துறாரு. அது ஓ! சாதாரணமா நீங்க இதை நினைக்கலாம். நான் பண ம். விஷயத்துல இருந்து மத்த விஷயத்துல இருந்து மத்தவங்ககிட்ட சொல்லுவேன். இப்ப எனக்கு ம். தேவை, நான் வேணும்னு நினைக்கணும். கொஞ்சம் நினைச்சிட்டேன்னா எப்படியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிம்பேன். ம். அது மாதிரி ம். லேசா நினைச்சு அதை விட்டுருவேன். உண்மையிலே எனக்கு அது வேணும் அப்படிங்கிற கட்டாயத்துல நினைக்க மாட்டேன். என்னுடைய ம். விருப்பத்திலும் நினைக்க மாட்டேன். இது ம். இருந்தா இன்னும் சௌரியமா இருக்குமே கடவுளே! அதோட முடிச்சுக்குவேன். அது ஓ! எனக்கு கிடைக்கணும்னு அமைப்பு இருந்தா கொண்டு வந்து சேர்க்கும். எனக்கு சரி, சரி. கிடைக்கக்கூடாதனால பிரச்சனை வரும்னா அது கொண்டு வந்து சேர்க்காது. அப்ப நான் சரி. 2யுமே யோசிக்கிற மனோபக்குவத்துல இருப்பேன். ஓ! வரலங்கிறதுக்காக வருத்தப்பட மாட்டேன். ம். வந்ததுங்கிற சந்தோஷமும் பட மாட்டேன். இன்பமும் சரி. துன்பத்தையும் சமமா பார்க்கிற அந்த பாவனை தான் நமக்கு வேணும். ஓ! அந்த துரிய ஏற்படுற ஒவ்வொருத்தருக்குமே ம். அவங்களோட என்ன தேவையோ அது ம். இறைவனே பார்த்து கவனிக்கிற மாரி நடந்துரும். அதத்தான் வள்ளல் பெருமான் உள்ளும் ம். புறம்பும் துணையாய் ஒரு வள்ளல் இருக்க கவலை ம். எதற்கு? ஓ! அப்போ நமக்கு தேவைங்கிறது இறைவனோட தேவையா மாறிடுது. ம். நமக்கான சுழற்சி இல்ல. ம். அதனால எல்லாம் ஆண்டவன் செயல்னு ஆகறதுனால நம்ம ம். அமைதி நம்மகிட்ட எப்போதும் தங்கி இருக்கும். அப்ப ம். நமக்கு இன்பமோ, துன்பமோ ஏற்படாது. எதுக்கும் நம்ம கிரெடிட் எடுத்துக்க வேண்டியதில்ல. சரி. செய்பவன் நான் அல்ல என்கிற அமிர்தத்தை உண்டு ம். இளைப்பாறுவாயாக அரசே அப்படின்னு ம். அஷ்டவக்கிரர் கொடுத்த உபதேசமும் இதுதான். இந்த நிலையில தான் தூய தன்மை நம்மட்ட உண்டாகும். அப்போதுதான் பற்றற்ற தன்மை உண்டாகும். அதுதான் நம்ம வாழ்க்கை வெற்றிக்கு அடிப்படையாக அமைகிறது. அப்படிங்கிறத ஒவ்வொரு சித்த வித்தியார்த்தியும் உணர வேண்டுமாய் சுவாமி சிவானந்தோட பெயரால் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் ம். ஆத்ம சரிங்க. ரொம்ப சந்தோஷங்க. ஆத்த நமஸ்காரங்க. ஆத்த நமஸ்காரம். ஐயா நேத்து பேசும்போது இந்த பிறப்பு பத்தி சொல்லும்போது சிலருக்கு ம், வந்து கனத்த மூளை, சிலருக்கு லேசான மூளை. இந்த ம், பேதங்களுக்கு காரணம் என்னன்னு கேட்டு எல்லாம் அவன் செயல்னு சொல்லக்கூடாது அப்படின்னீங்க. அது என்ன ம், அதாச்சும் சொல்ல வந்தீங்க? சிலருக்கு கனத்த மூளை, சிலருக்கு லேசான மூளை. இந்த ம், பேதங்களுக்கு காரணம் என்ன? எல்லாம் ம். அவன் செயல்னு சொல்லி எஸ்கேப் ஆகக்கூடாது அப்படின்னீங்க. ஆமாமா. அதாவது பகுத்தறிவு பூர்வமா எதையும் பார்க்கணும். ம், பகுத்தறிவு இல்லாம பார்க்கக்கூடாது. இப்ப இன்னைக்கு கூட அத சொல்லியிருந்தார்ல. ஒருத்தன் ம். லண்டன்ல மேயர் ஆகணுங்கிறது அவன் ஆ, முன்பிறவியிலே இருந்தது. ம், அதோட தொடர்ச்சி தான் வருது. ஒருத்தன் ம். சொல்றான் எனக்கு $7 டெய்லி கிடைச்சா போதும். எனக்கு இந்த கூலிக்கு வேலை ஆ, கிடைச்சா போதும்னு ஒருத்தனோட ம். சங்கல்பம் இருக்குது. ஆமா. அதுக்கான ஆனந்த பிறவி எடுத்து வந்திருக்கிறான். அதுக்கு ம், தகுந்த ம், மாரி இப்ப அவன்ட்ட இருக்குது. இதுதான் ம், இது அவன் செயல்னு இல்ல. உங்க செயல் ம். தான். நீங்க தான் கரெக்ட். அத நினைச்சது. உங்க ம், சங்கல்பத்தினால தான் இந்த பிறவி. நீங்க தான் உங்களுக்கான அப்பா, அம்மாவ தேர்ந்தெடுத்து வந்திருக்கீங்க. பன்றிக்குட்டி தான் ம், எனக்கு அப்பா, அம்மாவா இருக்கணும். பன்றி தான் என்னோட அப்பா, அம்மாவா இருக்கணும்னு நீங்க தான் தேர்ந்தெடுக்கிறீங்க. இன்னைக்கு கூட சொல்லியிருந்தாரே. ஒரு நாய் தான் ம். எனக்கு தாயா இருக்கணும். அப்படின்னு நீங்க ஆமா. நினைச்சா அதுதான் சேரும். அப்போ ம், உங்களுடைய ம், இச்சைய பொறுத்தது, உங்க சங்கல்பத்த பொறுத்தது. நீங்க தான் அதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு வர்றீங்க. ம், அதனால ம். ஒருத்தர் அவ்வளவு பெரிய நிலைமைய அடையறதும், ஒருத்தர் சாதாரண நிலையில இருக்கிறதும், தன் விதிக்கு தானே கர்த்தா. அது முன்னால நீங்க பண்ண அந்த சங்கல்பத்தோட தொடர்ச்சி தான் அதுங்கிறத அதுல உங்களுக்கு விளக்கியிருக்கிறாரு. ஓ! நன்றி சரிதானுங்களா? ஐயா. ம். ஆத்மாஸ்காரம். நமஸ்காரம். இந்த அளவுக்கு விளங்கியிருக்குன்னு சொல்லி. வேற யாராவது? ஐயா வேற